ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்து அரசின் ஆட்சி பார்க்க போகிறோம். இங்கிலாந்து அரசினோட ஆட்சி பார்த்திங்கன்னா 1858 1947 வரைக்கும். இந்திய அரசு சட்டம் 1858 நவம்பர் 1. இந்த அரசு சட்டம் ரொம்ப முக்கியம். இதை பார்க்கலாம் வாங்க. இந்திய அரசு சட்டம் 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணியினால் வெளியிடப்பட்ட பேரறிக்கை தான். இதை வாசித்தவர் பார்த்திங்கன்னா கானிங் பிரபு. எங்கே வாசித்தார்னு பார்த்திங்கன்னா அலகாபாத்தில் இதை படிச்சிருப்பார். இந்த பேரறிக்கையின்படி ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி முடிவுக்கு இங்கிலாந்து அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியா வருது. நவம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1858 மேக்னா கார்ட்டா, அதாவது உரிமைகள் சாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்னா கார்ட்டா உரிமைகள் சாசனம். இந்திய நல்லாட்சி சட்டம் எது அப்படின்னு கேட்டு 1858 1835 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1835 மார்க் பண்ணிவிட்டு வரணும். வந்தீங்கன்னா தப்பு. ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னா 1858 இந்திய அரசு சட்டத்தை தான் இந்திய நல்லாட்சி சட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய கவர்னர் ஜெனரல் இனி இந்தியாவின் வைஸ்ராயர், இந்திய அரச பிரதிநிதி அப்படின்னு அழைக்கப்படுவார். இதை பார்த்திங்களா, ஃபஸ்ட் என்னது, வங்காளத்தினுடைய ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநர்னு சொன்னாங்க. அவர் யார், வாரன் ஹாஸ்டிங். ரெண்டாவது வங்காளத்தினோட ஆளுநர் தான் இந்தியாவின் தலைமை ஆளுநர் சொன்னாங்க. அதுதான் வில்லியம் பெண்டிங் பிரபு. இது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இனி இந்தியாவோட வைஸ்ராயர் அப்படின்னு அழைக்கப்படுவார். வைஸ்ராயர் அல்லது அரச பிரதிநிதி அப்படின்னு அழைக்கப்படுவார். அவர் தான் கானிங் பிரபு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகும். எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து அரசு செயலர் மூலம் இந்தியா ஆளப்படும் அப்படின்னு இந்த அரசு சட்டம் 1858 மூலம் சொன்னாங்க. அரசு செயலர் அப்படி நியமிக்கப்பட்ட முதல் அரசு செயலர் தான் சர் சார்லஸ் வுட். சார்லஸ் வுட்டு தான் முதல் அரசு செயலர், அதாவது வெளியுறவுத்துறை செயலர், அயலுறவுத்துறை செயலரும் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு அயலுறவு செயலர், அவர் தான் சார்லஸ் வுட். இவருக்கு உதவி பண்ணுறதுக்கு 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் ஒன்றும் அமைக்கப்பட்டது. இவருக்கு, அதாவது யாருக்கு, இந்த அயலுறவு செயலர் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு உதவி பண்ண 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் நிறுவப்பட்டது. இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழுலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டன. இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. விக்டோரியா ராணியினுடைய பேரறிக்கை நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை சாசனம் அப்படின்னு சொன்னவங்க எஸ்என் பானர்ஜி. விக்டோரியா ராணியின் பேரறிக்கை நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை சாசனம் அப்படின்னு சொன்னவர் எஸ்என் பானர்ஜி. ஸோ இதை ரிவிஷன் பண்ணணும் பாருங்கள். 1858 இந்திய அரசு சட்டம் எப்போ வந்துச்சு, நவம்பர் 1 யாரால் வாசிக்கப்பட்டது, கானிங் பிரபுவால். யாரோட பேரறிக்கை, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை. எங்கே வாசிக்கப்பட்டது, அலகாபாத்தில் வாசிக்கப்பட்டது. எதுக்காக வாசிக்கப்பட்டது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வரதுக்காக வாசிக்கப்பட்டது. இந்திய நல்லாட்சி சட்டம்னு இதை சொல்லுவோம். மேக்னா கார்ட்டா உரிமைகள் சாசனம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த சட்டத்தின்படி தான் இந்திய வைஸ்ராயர் நியமிக்கப்பட்டார். முதல் வைஸ்ராயர், அதாவது யாருக்கு பதிலாக, கவர்னர் ஜெனரலுக்கு பதிலாக இந்திய வைஸ்ராயர்னு அழைக்கப்பட்டாங்க. அப்படி இல்லைனா அரச பிரதிநிதி, அப்படி நியமிக்கப்பட்ட அரச பிரதிநிதி, முதல் அரச பிரதிநிதி தான் கானிங் பிரபு. இந்தியா அரசு செயலர் மூலம் ஆளப்படும்னு சொன்னாங்க. அப்படி அமைக்கப்பட்ட அரசு செயலர், அயலுறவு செயலர் சர் சார்லஸ் வுட்டு தான். அவருக்கு உதவி பண்ண 15 உறுப்பினர்கள் கூட இந்திய கவுன்சிலும் அமைச்சாங்க. இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விக்டோரியா ராணியுடைய பேரறிக்கை நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை சாதனம் சொன்னவர் எஸ்என் பானர்ஜி. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861 பார்க்கலாம். அடுத்த கவுன்சில் சட்டம் 1861 ஜூன் 6. இது பார்த்திங்கன்னா இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கவுன்சில் சட்டம்னு பார்த்திங்கன்னா 6 வரும் பாருங்கள். ஜூன் 6 டேட்டும் 6ங்களா, 61 6 வரும். அதான் இந்த கவுன்சில் சட்டம். 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 பேஸ் பண்ணி நீங்களே மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு இமேஜினேஷனாக அப்படியே படிச்சிங்கன்னா அப்படியே ஞாபகம் இருக்கும்.
ஸோ இந்த மசோதா வாசித்தவர் வந்து சர் சார்லஸ் வுட் தான். இந்த வைஸ்ராய் அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிர்வாக குழுவில் வந்த உறுப்பினர்கள் வந்து 4லேருந்து 5ஆக உயர்வு. பிட் இந்திய சட்டத்தில் வந்து அந்த 4 உறுப்பினர்கள் இருந்தாங்களே அவங்கள 3ஆக குறைச்சாங்க. அப்புறம் 3 உறுப்பினர்களை திருப்பி 4 உறுப்பினராக 1833 பட்டை சட்டத்தில் வந்து சட்டப்பணிக்காக ஒருத்தர் திரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மெக்கலே பிரபு. அதுக்கப்புறம் இந்த 4 உறுப்பினர் வந்து திருப்பி 5ஆக உயர்வு பண்ணிட்டாங்க. இந்த வைஸ்ராயர் நிர்வாகிகள் குழு இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4லேருந்து 5ஆக உயர்த்தப்பட்டது. 1861 சட்டம். ஃபஸ்ட்டு பட்டய சட்டம் வந்து முதல்ல வந்து பட்ஜெட் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த பட்டய சட்டத்தில் தான். எந்த பட்டய சட்டத்தில் முதல்ல பட்ஜெட் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1861 தான் முதல்ல பட்ஜெட் அறிமுகம் செய்கிறாங்க. அடுத்து அரச பிரதிநிதியின் நிர்வாக குழு மத்திய சட்டமன்றமாக விரிவுபடுத்தப்பட்டது. அரச பிரதிநிதி இருந்தாங்க இல்லைங்களா, அதாவது இந்த வைஸ்ராயர் அவருடைய நிர்வாக குழு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதுவே மத்திய சட்டமன்றமாக விரிவுபடுத்தப்பட்டது. அப்புறம் 6லேருந்து 12 உறுப்பினர்களை வந்து கூடுதலாக வைஸ்ராயர் வந்து நியமிக்க அதிகாரம் பெற்றிருந்தார். அப்படி நியமிக்கப்பட்டதில் இந்தியருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அனைத்து மாகாணங்களிலும் சட்டமன்றம் கூடுதல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4லேருந்து 8ஆக நிர்ணயம் செய்யப்பட்டது. அனைத்து மாகாணங்களிலும் சட்டமன்றம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூடுதல் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4லேருந்து 8ஆக நிர்ணயம் செய்யப்பட்டது. 1937 மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி வழங்க இது வந்து வழிவகை வகுத்தது. இது இந்த 1861 சட்டம். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 1937 மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி வழங்க வழிவகுத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1861. நம்ம 1937ன்னு இருக்கிறதுனால ஆப்ஷனில் 35 இருந்துச்சுன்னா 35 போட்டு வந்துடும். ஆனால் அது தப்பு. 1861 சட்டம் தான் 1937 மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி வழங்க வழிவகுத்த சட்டம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1862 வங்காளம், 1866 பஞ்சாப், 1897 வடமேற்கு எல்லை இங்கெல்லாம் சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. ஸோ சட்டமன்றம் அதாவது சட்டப்பேரவை எங்கெல்லாம் அமைக்கப்பட்டது? 1862 பஞ்சாப், 62 வங்காளம், 66 தான் பஞ்சாப், 97 1897 வடமேற்கு எல்லை, 62 வந்து வங்காளம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம். 62 வங்காளம், 66 பஞ்சாப், 97 வடமேற்கு எல்லை இங்கெல்லாம் சட்டப்பேரவை வந்து அமைக்கப்பட்டது. அவசர ஆணை பிறப்பிக்க வைஸ்ராயருக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டது. அந்த அவசர ஆணை வந்து 6 மாதம் இருந்துச்சு. அடுத்து 1862 இது ரொம்ப 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 முக்கியம். கல்கத்தா, மும்பை, சென்னை இங்கெல்லாம் உயர்நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றமாக கரெக்டாக படிச்சுக்கோங்க. உயர்நீதிமன்றம் 1862 எங்கெல்லாம் நிறுவப்பட்டுச்சு? கல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை. அதுக்கப்புறம் 1859 கானிங் பிரபுவால் அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. 1859 கானிங்கால் அறிமுகம் செய்யப்படுது. அடுத்து அரசு பணியிலையும் இடஒதுக்கீடு வழங்கப்படுது இந்த 1861 பட்டை சட்டத்தின்படி. அப்புறம் சட்டமன்ற கவுன்சிலில் வந்து 3 இந்தியர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியம். சட்டமன்ற கவுன்சிலில் 3 இந்தியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியலா அரசர், சர் தினகர் ராவ் இவங்க 3 இந்தியர்களையும் கானிங் பிரபு சட்டமன்ற கவுன்சிலில் நியமிக்கிறார். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரிவிஷன் பண்ணிடலாமா? 1863 பட்டை சட்டம், டேட் 6, மந்த் ஜூன், மசோதா வாசித்தவர் வந்து சர் சார்லஸ் வுட். இந்திய வைஸ்ராய் நிர்வாக குழுவில் இருந்த 4 உறுப்பினர் வந்து 5ஆக உயர்த்தப்படுது. முதல் பட்ஜெட் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் 1861 பட்டை சட்டம். நிர்வாக குழு மத்திய சட்டமன்றமாக விரிவுபடுத்தப்படுது. 6லேருந்து 12 உறுப்பினர்கள் கூடுதலாக வைஸ்ராயர் வந்து நியமிக்க அதிகாரம் பெறுறாரு. அதில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து மாகாணங்களும் சட்டமன்றத்தினோட கூடுதல் உறுப்பினர் 4லேருந்து 8ஆக நிர்ணயிக்கலாம். 1937 மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி வழங்க வழிவகுத்தது.
1862 வங்காளம், 1866 பஞ்சாப், 1897 வடமேற்கு மாகாணம். இங்கெல்லாம் சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. அவசர ஆணை பிறப்பிக்க வைஸ்ராயிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. 1862 கல்கத்தா, பம்பாய், சென்னை இங்கெல்லாம் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. 1859 கானிங்கால் அறிமுகம் செய்யப்பட்ட இலக்க ஒதுக்கீடு முறை நடைமுறை செய்யப்பட்டது. அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. சட்டமன்ற கவுன்சிலில் 3 இந்தியர்கள் கானிங் குழுவை நியமிக்கிறாரு. சர் தினகர் ராவ், பனகல் அரசர் பனகல்னே வருது பாருங்கள். சர் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியாலா அரசர். இந்த சட்டமும் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்திய அரசு சட்டமும் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய கவுன்சில் சட்டத்தை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.